Hi friends, welcome to Tamil Exam Tutor. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து லேப்லஸோட பேசிக்ஸ் அண்ட் அதோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதில் லேப்லஸோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து அதோட 4 தியரம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ், இன்டெக்ரல், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த இதை பற்றி பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற டாபிக்ஸ் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஃபர்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ்க்கான தியரம். அதாவது இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இருந்துச்சு அப்படின்னா எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி என்னது, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி அதுக்கான லேப்லஸ் என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிக்கு நம்ம கண்டுபிடிச்சது மைனஸ் எஃப் ஆஃப் டி இருக்குல்ல, இதுல டீயோட மதிப்பு 0 போட்டீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 0. ஸோ இதுதான் வந்து எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டியோட ஃபார்முலா. வேற எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டியோடது ஃபார்முலா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணி கேட்பாங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த தியரம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரலுக்கான தியரம். ஸோ இன்டெக்ரல் தியரம் என்ன அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இருந்துச்சு அப்படின்னா எல் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு டி, ஓகேவா, இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 டு டி எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 1/s இன்டூ எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். அதாவது இந்த எஃப் ஆஃப் டியோட லேப்லஸ் தான் வந்து என்னது எஃப் ஆஃப் எஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் டியோட லேப்லஸ் தான் வந்து எஃப் ஆஃப் எஸ். இந்த மாதிரி இன்டெகிரல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இன்டெகிரல் லிமிட் 0 டு டி அப்படின்னு சொல்லி லேப்லஸ்க்கு உள்ளாடி வந்துச்சு அப்படின்னா டைரக்டா அது கூட ஒரு மல்டிப்ளிகேஷன்ல 1/s மட்டும் போட்டா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தியரம். ஸோ எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து இஃப் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா? எஃப் ஆஃப் டியோடது இன்டெகிரல் இருந்தால் அந்த இன்டெகிரல் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர்ல நம்ம 1/s மட்டும் போட்டா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம், செகண்ட் தியரம், இன்டெகிரல் தியரம். ஸோ தேர்ட் தியரம் என்னன்னு பார்ப்போம், மல்டிப்ளிகேஷன் பை டி. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் டி அதே ஃபார்மேட் தான் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எஃப் ஆஃப் டி கூட ஒரு டிங்கிற ஒரு இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி எழுதுறான் அப்படின்னா மைனஸ் டி பை டிஎஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ்க்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது எஃப் ஆஃப் டிக்கு நம்ம லேப்லாஸ் எடுத்து வர ரிசல்ட் தான் வந்து என்னது எஃப் ஆஃப் எஸ். இந்த எஃப் ஆஃப் எஸ் டி இங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எஸ் வச்சு, ஆனா மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? இனிஷியலா. ஸோ இதே வந்து 2 டைம்ஸ், அதாவது டி ஸ்கொயர் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா -1 ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர், அதாவது 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு காமனான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து காமனான ஃபார்முலா. அதாவது டி பவர் என் என்ன டி வரப்போகுதுன்னு தெரியாது. மேபி டி பவர் 5 இருக்கலாம், டி ஸ்கொயர் இருக்கலாம், எந்த டி வேணா இருக்கலாம். ஸோ அந்த டி பவர் இந்த என் இஸ் ஈக்குவல் டு -1 பவர் என். ஓகேவா? இதே வந்து ஆடு நம்பரா இருந்தா மைனஸ் வரும், ஈவன் நம்பரா இருந்தா மைனஸ் வராது. ஓகே, இது வந்து டி பவர் என் பை டிஎஸ் எஸ் பவர் என். அத்தனை வாட்டி, அதாவது டி பவர் எத்தனை எண் இருக்கோ அத்தனை வாட்டி வந்து எஃப் ஆஃப் எஸ் வந்து நீங்க கீப் ஆன் ரிப்பீட்டடா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேஷன்ல டி வந்துச்சு அப்படின்னா. ஃபோர்த் தியரம் வந்து டிவிஷன் பை டி. ஸோ இதுவும் அதே தான், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். எல்லா தியரத்துக்கும் அது காமனா இருந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இருந்தா டிவைடட் பை டி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இன்டெகிரல் ஒரு வாட்டி பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ல டி வந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட்ல டி வந்தா இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா போதும். இங்க பாத்தீங்கன்னா லிமிட் எஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுக்கும். ஸோ இது வந்து எஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் இன்டூ டிஎஸ். இதே வந்து 2 வாட்டி டி வருது, அதாவது டி ஸ்கொயர் வருது அப்படின்னா 2 இன்டெகிரல் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இங்க 2 டிஎஸ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிம்பிளா சொல்ல போனா டிவிஷன்ல வந்துச்சு அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம சில சம்ஸ் வந்து இந்த லேப்லாஸ்ல வந்து இந்த தியரம்ஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லா மாடலையும் ஒரு சம் நான் சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ இ பவர் டி இன்டூ சைன் டி. ஸோ இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீக்காக நமக்கு தியரம் தெரியும். இ பவர் ஏடி அதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒன்று ஒரு படிச்சிருப்போம். ஸோ வந்து சைன்
ஏடி இந்த சைன் ஏடியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இ பவர் டி கூட சேர்த்து அதுக்கு லாப்லாஸ் கண்டுபிடிக்கணும். தேர்ட் வந்து டி வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தரா ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல எந்த கொஸ்டினா இருந்தாலும் அது அப்படி தான் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2tக்கு பண்ண போறேன். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ போட்டிங்க அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடி வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா டி இருக்கு இ பவர் டி இருக்கு. ஸோ இந்த டி இ பவர் டி இது கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டி ஃபர்ஸ்ட் நம்ம இ பவர் டி ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த எஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எஸ் எல்லாமே எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டா எஸ் எல்லாமே எஸ் மைனஸ் ஒன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீக்கு எடுத்தீங்க அப்படின்னா டி மல்டிபிளிகேஷன்ல டி வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு ஃபார்மேட்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஸோ அதனால எப்பவுமே இ பவரை வந்து கடைசியா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லாப்லஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த இ பவர்ல இருக்கிறத வந்து கடைசியா பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம ஜஸ்ட் எஸ் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா எஸ் வந்து எஸ் மைனஸ் ஏவோ இல்லை எஸ் பிளஸ் ஏவோ வந்து இ பவர்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த இ பவர்ல லாப்லாஸ்ல இ பவர் வந்துச்சோம்னா அதை கடைசியா பண்ணுங்க. மற்ற இருக்கிற டைம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லாப்லாஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதனாலதான் இந்த சம்ல வந்து நான் வந்து டீயை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா டீக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டி ஒரு டி இன்டு எஃப் ஆஃப் டி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஎஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது நத்திங் பட் நம்ம வந்து சைன் 2t கிடைச்சு பாத்தீங்களா அந்த ரிசல்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் எஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது வந்து யூவி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா u by v ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி u by v ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் du by d by dx into u by v is equal to இந்த சைட்ல தான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க என்ன ஃபார்முலா அதாவது vu dash minus uv dash by v square. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஆல்ரெடி இது படிச்ச ஃபார்முலா. ஸோ இதன்படி நம்ம வந்து சப்ஸ்டியூட் போட போற வேல்யூஸ். ஸோ அதுக்காக நான் வந்து u வந்து நியூமரேட்டர் அதாவது 2 அதே வந்து v பாத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. ஓகேவா ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். u டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 கிடைக்கும். வேற v டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2s கிடைக்கும். ஓகே ஸோ இந்த வேல்யூஸை டைரக்டா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மைனஸை வந்து நீங்க வெளியே வச்சுக்கணும். ஸோ அதான் இங்க மைனஸ் வெளியே வச்சிருக்கேன் மிஸ் பண்ணிடுறாங்க. மைனஸை மொத்தமா வெளியே எடுத்துட்டு இந்த ஃபார்முலால வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எல் ஆஃப் டி இன்டூ சைன் ஸ்கொயர் டி அப்படின்னு கிடைக்கும். சரி சைன் 2tக்கான லாப்லாஸ் கிடைக்கும். அதாவது 4s by s ஸ்கொயர் பிளஸ் 4 the whole ஸ்கொயர் இது கிடைக்கும். ஓகே இது டைரக்டா சிம்பிளிஃபிகேஷனா நீங்க அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லாப்லாஸ் ஆஃப் இ பவர் டி எடுக்க போறோம். ஸோ இ பவர் டி தான் இ பவர் ஏடி நம்ம ஆல்ரெடி இ பவர் ஏடி ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இங்க ஏங்கிறதோட மதிப்பு 1. ஸோ நம்ம இ பவர் ஏடியை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். கரெக்டா எஸ் வந்து எஸ் மைனஸ் ஏ வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஸோ இந்த இக்குவேஷன்ல வந்து எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எஸ் மைனஸ் ஒன்னால ரிப்ளேஸ் பண்றேன். ஏன் எஸ் மைனஸ் ஒன்னு புரியுதுல இந்த டீல ஒன் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு தான் வந்து ஏவோட மதிப்பு. நம்ம ஃபார்மட் படி எஸ் மைனஸ் ஏ வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ எஸ் மைனஸ் ஒன். ஸோ அது பாருங்க 4s இருந்துச்சு 4s மைனஸ் ஒன் ஆச்சு. அதே மாதிரி கீழே பாட்டம்ல வந்து எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்ச வேல்யூஸோட ஆன்சர் மொத்த லாப்லாஸ்க்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் என்ன போச்சுன்னா எஸ் ரீப்ளேஸ் பை எஸ் மைனஸ் ஒன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இந்த மல்டிப்ளிகேஷன்ல டி வந்தா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ வந்து இன்னொரு சம் வந்து டிவைடர்ல டி வந்தா என்ன பண்றது இந்த மாதிரி செகண்ட் சம் பாருங்க. டிவைடர்ல டி வந்துருக்கு கரெக்டா. ஸோ இதுவும் அதே தான் நம்ம இந்த ஃபார்மை நீங்க அங்க படிச்சிருப்பீங்க. டிவைடர்ல டி வந்து இன்டெகிரேட் பண்ணோம். பட் லிமிட் வந்து எஸ் டு இன்ஃபினிட்டி தான் லிமிட். கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல. ஸோ இன்டு எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ். ஸோ அதே தான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் எஸ் சைன் ஏடிக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா லாப்லாஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சைன் ஏடியோட ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டீக்கு பண்ண போறோம். ஸோ டீக்கு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு வந்து இன்டெகிரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இங்க ஏ வந்து கான்ஸ்டன்ட் கரெக்டா. ஸோ அதனால நான் அது வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன் ஏங்கிறத. ஸோ இப்போ வந்து நீங்க இன்டெகிரேட் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 1/x² + a² ஃபார்முலா இன்டெகிரல் ஆஃப் 1/x² + a² ஃபார்முலா வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். அதாவது 1/a into tan inverse of x/a ஞாபகம் இருக்கா. 1/x² + a² is equal to
1 by a tan inverse of x by a. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பதிலாக இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே எஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏ வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பிராக்கெட்ல 1 by ஏங்கிறது இந்த ஃபார்முலா உள்ளது. tan inverse of x by a க்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக எஸ் இருக்கிறதுனால எஸ் பை இன்டு லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இந்த லிமிட்ஸ் ரெண்டையும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 1 by ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த 1 by ஏலோட ஏவும் கேன்சல் ஆயிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த லிமிட் எஸ் இருக்க இடத்துல இந்த லிமிட் அப்ளை பண்ணுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏன்னு கிடைக்கும். இப்போ இதுல tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட மதிப்பு என்ன அப்படின்னா π/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது π/2. வேறஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் s by a அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது cot இன்வர்ஸ் ஆஃப் x. ஓகேவா? cot இன்வர்ஸ் ஆஃப் x is equal to π/2 minus tan இன்வர்ஸ் ஆஃப் x. π/2 minus tan இன்வர்ஸ் ஆஃப் x. ஓகேவா? ஸோ அதே தான் வந்து இங்க π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதாவது காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ. அதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக்காக வந்து டிவைடர்ல இல்லை மல்டிப்ளிகேஷன்ல தான் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேப்லஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் லேப்லஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கூட நான் வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து தெரியல, இது டி லிமிட் வந்து டி இன்ஃபினிட் இன்டெக்ரல் 0 to t e power t sin t by t into dt. ஓகேவா? ஸோ இது as usual நம்ம ஃபர்ஸ்ட் வந்து sin t க்கு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து either டிவைடட் பை 2t பண்றது தான் பெஸ்ட். ஸோ டிவைடட் பை t பண்ணிருங்க. அதுக்கப்புறம் e power t பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாப்லேஸ் ஆஃப் சைன் டி வந்து கண்டுபிடிக்கிறேன். டைரக்ட் ஃபார்முலா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிவைடட் பை டி பண்ண போறேன். ஸோ லாப்லேஸ் ஆஃப் சைன் டி பை டி அப்படின்னா டிவைட்ல இருந்தா ஆல்ரெடி நான் சொன்னேன் இன்டெகிரேட் பண்ணும். ஸோ எக்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by s ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ அதே தான் வந்து இந்த இங்கேயே வந்து அதே ஃபார்முலா தான். ஸோ 1 by a இங்கே ஏங்கிறது 1. ஸோ 1 by 1 வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா tan இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ்ன்னு கிடைக்கும். இதை நம்ம காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதணும். போன ப்ராப்ளமே தான். ஸோ இப்போ வந்து இதுல டிவைடட் பை டி இருக்கு. ஸோ டிவைடட் பை டி முடிஞ்சிச்சு. இப்போ இ பவர் டி இருக்கு. ஸோ இ பவர் டி வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இ பவர் டி அப்ளை பண்ணீங்கன்னா எஸ் வந்து எஸ் மைனஸ் ஒன்னால ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ எஸ் அந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வந்து எஸ் மைனஸ் ஒன்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி இங்க எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து லாப்லேஸ் ஆஃப் இதுக்கான வேல்யூஸ் கிடைச்சிச்சு. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு கிளியரா பாருங்களா. இன்டெகிரல் கேட்டிருக்காங்க. அது கிடைச்சதுக்கான இன்டெகிரல் லாப்லேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இன்டெகிரல் ஆஃப் 0 to t f of t into dt னா ஒண்ணுமே இல்லை, அந்த இன்டெகிரலை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம 1 by s ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். ஸோ அதை தான் இங்க பண்ண போறோம். இங்க கிடைச்ச ரிசல்ட் அப்படியே இங்க எழுத போறோம் வித் 1 by s. ஸோ இன்டெகிரலை ரிமூவ் பண்றதுக்கு லாப்லேஸ்ல ஒரே வழி 1 by s. சிம்பிள், வெரி சிம்பிள். அப்படியே எடுத்து போட போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.